ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிற அந்த கோபம் தமிழ்நாட்டிலே பரவி கிடந்த போது திமுக தான் இதற்கு காரணம் என்று பழிசாட்டுவதன் மூலமாக திமுகவை தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிமுக விரும்பியது. குறிப்பாக அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அதை விரும்பினார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதிமுகவினுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு சீமானுக்கு மேடை போட்டு கொடுங்கள், அவர் திமுகவை திட்டட்டும், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அவர் பேசினார். உலகத்தில் எங்காவது இலை மலருமா? இலை வளரும், வளராது. ஆனால் இவர் பொய் பேசக்கூடியவர்கிறதுனால தொடர்ச்சியாக என்ன செஞ்சார்னா, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்பதிலே தான் அவர் முதல் கட்டமாக ஒரு வருமானத்தையே பார்த்தார். திரைப்படத்துறையிலே தோற்று போன சீமானுக்கு இந்த ஈழ ஆதரவு என்கிற இடத்திலே இருந்து முதலிலே அவர் கல்லா கட்டியது அதிமுக மேடைகளிலே தான். அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள் தான் அவருக்கு பெரும் பணம் வாங்கி கொடுத்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார். அதற்கு பின்பு அவர் ஈழத்தமிழர்களிடத்திலே வசூல் செய்ய ஆரம்பித்தார். அப்ப அவருடைய நோக்கம் என்னவென்றால் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு அதிமுகவினுடைய கையாளாக வேலை செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கு பின்னாடி வேலை செய்வார். இப்பொழுது பாஜகவுக்கு வேலை செய்வார்.